Hi students, welcome to KC Botany. 12th Zoology exams க்கு எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பியூ சயின்ஸ் ஜுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் பயோசுவாலஜி பேப்பரில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் எக்ஸாம்ஸில் சரிங்களா ஆஃபரியில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11th பாட்னி தான். ஸோ இருந்தாலும் எப்படி எழுதணும், எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் சரிங்களா, 1 மார்க்ஸ் எந்த மீடியமாக இருந்தாலும் சரி கொஷின் நம்பரு, ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து போட்டுருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் இருக்கும், ஆப்ஷன் மட்டும் இருக்கும், ஆன்சர்ஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் எழுத மாட்டாங்க, அப்புறமா எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனல் டைமில் விட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷனும் சேர்த்து எழுதுங்க, கரெக்டான ஆப்ஷனாக என்ன பண்ணுறங்க எழுதுங்க. ஏன்னா நமக்கு 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எடுத்துங்க, அல்லது 2 பேஜ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க எடுத்து 1 மார்க்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் எழுதுகிறப்ப நீட்டாக அழகாக, இப்போ 2 மார்க்ஸில் 2 பாயிண்ட் தான் இருக்குது அல்லது 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 3 பாயிண்ட்டுமே என்ன பண்ணுறங்க எழுதுங்க சரிங்களா. 2 மார்க் கொஷின்ஸுக்கு 3 பாயிண்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 3மே 1 by 1 என்ன பண்ணுறங்க எழுதுங்க. இல்லை நான் வந்து அது இல்லை அது வந்து எனக்கு வந்து 2 மார்க் தான், நான் 2 பாயிண்ட் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க. 3 பாயிண்ட்டுமே எழுதுங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டவுன் சிண்ட்ரோம் பற்றி எழுதியிருக்காங்க, ஆனால் இவங்க வந்து சரியாக பண்ணலை, அதனால் ஒரு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க குறைச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதுங்க. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 by 1 எழுதுவாங்க சரிங்களா. இப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு போட்டு ஒரு லைன்லையும், அதுக்கடுத்து இன்னேட் பேசிவ் இம்யூனிட்டின்னு போட்டு அடுத்து இதுலேயும் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் வேறுபடுத்துக்குன்னு கொஷின்ஸ் வந்துச்சுனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அழகாக எழுதுருங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் தெரியுமோ அத்தனை பாயிண்ட்டும் எழுதுருங்க. ஸோ நமக்கு பயாலஜி அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க சரிங்களா. சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் தான், ஆனால் இவங்க வந்து எத்தனை பாயிண்ட் எழுதியிருக்காங்க, 4 பாயிண்ட் அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட் தெரியுமோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க எழுதுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸ்க்கு அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வந்து எழுதியிருக்காங்க, ஆனால் 3 மார்க்கு சரிங்களா. 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்கு. மீதி ஏன் எக்ஸ்ட்ரா எழுதுனாங்க அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா எழுதிங்க. சப்போஸ் ஒரு பாயிண்ட் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் செலெக்ஷன். ஸோ கொஷின் செலெக்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை எழுதுங்க சரிங்களா. இப்போ 3 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதில் பாயிண்ட் வச்ச கொஷின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் எழுதுங்க சரிங்களா. ஏன்னா அதுக்கெலாம் பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்ஸ் இந்த மாதிரி போய்டும். அதே மாதிரி டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து எழுதுங்க. ஸோ நான் டயக்ராம் வந்து சரியாக வரைய மாட்டேன், அதனால் எனக்கு மார்க் குறைஞ்சிருமான்னு சொல்லிட்டு வேறு கொஷின்ஸை போய் என்ன பண்ணாதீங்க எழுதாதீங்க. ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் வரைஞ்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அழகாக என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டு. ஸோ உங்களுக்கு எது எடுத்துக்காட்டு தெரியுதோ அந்த எடுத்துக்காட்டுலாம் எழுதுருங்க. இருந்துச்சு அப்படின்னா அந்த இதுக்கு தெரியும் அப்படின்னா எழுதுருங்க சரிங்களா. இல்லை கொஷினில் எடுத்துக்காட்டு கேட்கல, நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, எழுதாமல் இருக்காதீங்க சரிங்களா. மோஸ்ட்லி எத்தனை பாயிண்ட்ஸ் தெரியுதோ அத்தனை பாயிண்ட்டும் எழுதுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமு. ஸோ டயக்ராம் படம் வரைஞ்சி அதுக்கான பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க கரெக்டாக லேபிள் பண்ணுறேங்க. இந்த கொஷின் நல்லா தானே வரைஞ்சிருக்காங்க, ஏன் தப்பு மார்க் போட்டிருக்கீங்கன்னா, இங்கே கொஷினை கேட்டுக்கிறது இருவித்திலை, ஆனால் இவங்க வரைஞ்சிருக்கிறது என்னது ஒரு வித்திலை. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். விந்து செல் அண்ட செல்லு, நிணநீர் முடிச்சுன்னா எது, அதுக்கடுத்து இம்யூனோகுளோபின்னா எது சரிங்களா. ஒய் மாதிரி வரது இம்யூனோகுளோபின்னா இல்லை இந்த மாதிரி வரது இம்யூனோகுளோபின்னா அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகிடும் சரிங்களா. அதனால் நல்லா வரைஞ்சி பார்த்துங்க. நல்லா டயக்ராம் தெரிஞ்சிருக்கு சரிங்களா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கு, பார்ட்ஸ் எல்லாமே அழகாக நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். அதேமாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணி தான் ஆகணும். 2 மார்க்கில் 1, 3 மார்க் 1. அது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி. நிறைய கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து கேட்டிருக்கூடிய கொஷின் வந்து ஒன்று சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விந்து செல் அமைப்பு படத்துடன் விவரி அப்படின்னா விந்து செல் அமைப்பு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அண்ட செல்லை நம்ம வந்து வரைஞ்சி வைப்போம், அதுவும் படம் தானே அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது சரிங்களா. அதே மாதிரி ரிட்டனில் வரும்போது வேறு கொஷின் எழுதி வைப்பாங்க சரிங்களா. இப்போ வந்து சீம்பால் பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹின்கிபீன் பற்றி படிச்சிருந்தா எழுதுவாங்க, கருக்கொலை சிசுக்கொலை எழுதுவாங்க. வேறுபாடு கொஷின் கேட்டிருந்தால் ஏதாவது ஒரு வேறுபாடு எடுத்து வச்சு எழுதுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
3 மார்க்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பாயிண்ட் எல்லாமே எழுதுறீங்க. அதேமாதிரி 5 மார்க்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணும்போதும் ஸோ இது பாருங்கள், இது வந்து 3 மார்க் கொஷின்ஸ் தான் சரிங்களா. 3 மார்க்ஸுக்கு இவ்வளோ எழுதியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படித்த பாயிண்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு எது எது தெரியுதோ அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுருங்க, எழுதி வச்சுருங்க. அங்கே போயிட்டு இது பண்ணாதீங்க, என்னது போதும் இது போதும் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், போதும் சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம், படிடா அதெல்லாம் பார்த்துங்க சார் நாங்கள் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுமாதிரி இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. 8 இல்லை 10 11 12 13 பாயிண்ட்டு, 13 14 15 16 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க ஃபுல் மார்க்ஸு. ஸோ அப்போ வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம், அப்போ நிறைய பாயிண்ட் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக எழுதுனா தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, மார்க்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு எல்லா பாயிண்ட்டும் எழுத சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் தப்பாயிடுச்சு. இப்போ 5 பாயிண்ட் மட்டுமே எழுதிட்டு வந்து 5ல் 1 தப்பாயிடுச்சுன்னா மீதி 4 மார்க் தான். சப்போஸ் 6 7 எழுதும் போது ஒரு 2 பாயிண்ட் மிஸ் ஆனாலும் மீதி வந்து 2 பாயிண்டில் வந்து என்ன பண்ணிடும், ஈக்குவல் ஆகிடும். அதுக்காக தான் எல்லா பாயிண்ட்டும் எழுத சொல்கிறது. ஸோ கதை எழுதலாமான்னா எழுதலாம். எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து எழுத முடியும் அப்படின்னா, ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு தான் எழுத முடியும். நீங்கள் ஒரு சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பீங்க அந்த மாதிரியான கேள்விகள் தான். நான் வந்து மரம் வளர்ப்பேன், மரம் வளர்த்து மழையை உருவாக்குவேன், அதுக்கடுத்து குப்பைகள் இல்லாததெல்லாம் இது பண்ணுவேன். அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு தான் உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா அதுவுமே கீ ஆன்சர்ஸில் வந்துடும் சரிங்களா. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது எப்படி, சுற்றுச்சூழல் வந்து மாசுறாமல் இருப்பது எப்படி, நீர் மாசுபாடை எப்படி சரி செய்கிறது, இப்போ முதலாவது நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை சுத்திகரிப்புனா என்ன, இந்த மாதிரி எல்லாமே எழுதுனீங்கன்னா அதுக்கு தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், மார்க்ஸ் கிடைக்கும் சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் கொஷின் நம்பர் போடுங்க. அதுக்கடுத்து ட்ரா வரைஞ்சிங்க அப்படின்னா 3 பார்ட்ஸாவது மினிமம் லேபிள் பண்ணியிருக்கணும் சரிங்களா. தெரிஞ்ச பார்ட்ஸாக வந்து என்ன பண்ணுங்கள், லேபிள் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் வைஸாக இருக்கக்கூடிய கொஷினை செலக்ட் பண்ணி எழுதுங்க. ஈஸியஸ்ட்டு கொஷினாக செலக்ட் பண்ணி எழுதுங்க சரிங்களா. ஒரு சில பேர் அங்கே தான் உங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கொஷின் தெரியும், 2மே ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து சிம்பிளாக முடிகிற மாதிரி கொஷினாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும், 4 பக்கம் 5 பக்கம். நம்ம 4 பக்கம் 5 பக்கம் இருக்கிறத எழுதுவோம், ஏன்னா அது இப்போ தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸாக என்ன பண்ணுங்க எழுதுங்க. ஸோ இங்கே வந்து லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க சரிங்களா, ஸ்பேஸ் விட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு அழகாக என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. நமக்கு வந்து கோடு போட்ட பேப்பர் கிடையாது சரிங்களா, அன்ரூல்டு பேப்பர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு இதுக்கும் டைட்டில் போட்டு அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது 11th பேப்பர் தான், அதனால் அழகாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கு பெனில் என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. அதே மாதிரி பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போட்டு எழுதலாம். அல்லது ஒரு ஹைஃபன் மாதிரி கூட போட்டு எழுதலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டு எழுதலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி போட்டு இப்படி டிக் பண்ணி எழுதுவாங்க சரிங்களா. இல்லாத டிசைன்லாம் அங்கே தான் பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல சரிங்களா. அதுக்கடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடுவாங்க ஒரு சில பேர் சரிங்களா. இது வந்து பெயிண்ட் அடித்து வச்சுட்டு இது பண்ணி வைப்பாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல சரிங்களா. சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி கூட ரவுண்ட் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்டார் போடலாம். சிம்பிளாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வந்து என்ன பண்ணாதீங்க, எழுதாதீங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். எக்ஸாம்பிள் தெரிஞ்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு எழுதுருங்க. ஸோ இந்த மாதிரி ஆம் இல்லை அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆமா இல்லையா அப்படிங்கிறதே போடுங்க. ஏன்னா ஒரு சில டைம் 1 மார்க்ஸ் நீங்கள் ஏற்கிறீங்களா, நீங்கள் வந்து ஒப்புக்கொள்கிறாயா அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமாக ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா லாங்குவேஜ் இதெல்லாமே ஸ்பெல் பார்ப்பாங்க, நம்ம சயின்ஸில் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க சரிங்களா. புரிகிற மாதிரி என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸில் வந்து நல்லா பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.